மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 27/9/2025 அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும், விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் இருக்கிறார். சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு குறித்து அவரோடு பேச இருக்கின்றோம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையே நடைபெற்ற அந்த காரசார விவாதம் குறித்து அவரோடு நாம் பேச இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் நடந்த அந்த விவாதத்தில் நீங்களும் கூட அந்த பத்திரிகையாளர்கள் அடிப்படையில் அந்த விவாதத்தை நேரடியாக பார்த்துருக்கீங்க. என்ன அங்கு விவாதம் செய்யப்பட்டது? தமிழக சட்டப்பேரவையில் இன்று அந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான அந்த விவாதம் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிரதான எதிர்க்கட்சி சார்பிலாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. விதி 56 கீழ் கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மற்ற எதிர்க்கட்சிகள் சார்பாக விதி 55 கீழ் அவங்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக 0 ஹவரில் எழுந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த இஷ்யூவை கிளப்புவாங்க. உடனே முதலமைச்சர் எழுந்து நான் அரசு சார்பாக ஒரு விளக்க அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். இது போன்ற விவாதங்கள் வருகிற பொழுது விவாதம் முடிந்து தான் அரசு தரப்பில் உரிய விளக்கங்கள் பதிலுரையாக வழங்குவார்கள். கிட்டத்தட்ட ஒரு A4 சைஸில் 7 பக்கத்துக்கு ஒரு விளக்க அறிக்கையை முதலமைச்சர் இதுவரையிலும் கடந்த 27ஆம் தேதி, கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவம், அதன் பிறகு அரசு எடுத்த, காவல்துறை எடுத்த அந்த நடவடிக்கைகள், ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் இதுவரைக்கும் அதிகாரிகள் அரசு தரப்பில் கொடுத்த அந்த ஒட்டுமொத்த விளக்கமும் இன்று முதலமைச்சர் மூலமாக பேரவையில் பதிவு செய்யப்பட்டது. அதுதான் இது இதுவரைக்கும் வெளியில் பேப்பரில், டிவியில் அதில் தான் இருக்கும். ஆனால் முதலமைச்சர் தெரிவித்த இந்த கருத்து அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுத்தது என்பதை முழுமையாக பதிவு செய்துட்டார். அப்போ இது சரியான அணுகுமுறை இல்லைன்னு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நாங்கள் பேசி முடித்ததுக்கு பிறகு எங்களுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு தான் முதலமைச்சர் பதில் அளிக்கணும் அரசு தரப்பில் இருந்து. இப்போ நீங்களே கொடுத்துட்டிங்கன்னா இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு உடனே அப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எழுப்புகிற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயார். ஆனால் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்பதை அரசு தரப்பில் நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நீண்ட காலம் சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொடர்ந்து கவர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த அணுகுமுறைங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா அப்படின்னு கேட்குறேன். அதாவது கேள்வி கேட்பதற்கு முன்பே, குறிப்பாக பூஜ்ய நேரத்தில் கேள்வி கேட்பதற்கு முன்னே பதிலுரை அப்படிங்கிற ஒரு சரியான அணுகுமுறையா? இல்லை, இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை அரசு தரப்பில் இது தொடர்பான விளக்கம் அளிக்க வேண்டுமென்றால் பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்து முன் அனுமதி பெற்று விதி 110 கீழ் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் முதலமைச்சர். கடந்த காலங்களில் அதான் நடந்திருக்கிறது. ஆனால் வெறும் அறிக்கையாக, விளக்க அறிக்கையாக மட்டுமே தாக்கல் செய்தது இதுதான் முதல் முறை. அவர்கள் என்னவெல்லாம் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள், எந்தவித சந்தேகங்களை எதிர்க்கட்சி தரப்பில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு உள்வாங்கிட்டு அப்புறம் தான் இது சொல்லணும். அதுதான் இதுவரையிலுமான அணுகுமுறை, நடைமுறையாக இருந்தது. இந்த முறை முதலமைச்சர் அரசு தரப்பு விளக்கம் என்கிற வகையில் ஒரு நீண்ட அறிக்கையை வாசிச்சிட்டார். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் வழக்கமாக பொதுவெளிகளில் அவருக்கு இருக்கிற சந்தேகங்களை குற்றச்சாட்டுகளாக சொல்கிறார். அந்த இடம் குறுகலான இடம், அங்கே அனுமதி இல்லைன்னு ஏற்கனவே நான் கேட்டபோதே கொடுக்கல. 4 இடங்களுக்கு தாவேகா தரப்பில் கேட்டு அது எல்லாத்தையுமே மறுதளித்து இந்த இடம் நெருக்கடி இருக்குது, பல்வேறு மாவட்டங்களுக்கு பல பஸ்ஸுகள், போக்குவரத்து வாகனங்கள்லாம் போகும் அப்படின்னு காரணம் நிறையங்கள்லாம் சொல்லிவிட்டு ஏன் இந்த இடத்த நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற இதில் உள்நோக்கம் இருக்கிறதோ சதி இருக்கிறதோ அப்படிங்கிற பார்வை பொதுவெளிகளில் இருக்குது என்பதை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். அதுக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் தரப்பில் நேரு, ஏவாவேலு, இந்த பக்கம் சிவசங்கர் எல்லோருமே பதில், ரகுபதி எல்லோருமே பதில் சொன்னாங்க. அவங்க அந்த தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சம்பவம், 2022 இங்கே நடந்த
விரும்பாக்கம் இந்தியா நகர் பகுதியில் நடைபெற்ற அந்த அரசு உதவி வழங்கும் விழாவில் மரணம் நடந்தது. இந்த மாதிரியான கள்ளக்குறிச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவம் போல அந்த மாதிரியான விவாதம் எதிர் விவாதம் காரசாரமான மோதல் இருந்தது. ஒரு கட்டத்தில் அரசு மீதான ஒரு கடுமையான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி சொன்னபோது திமுக தரப்பில் எல்லாரும் எந்திரிச்சு கொந்தளிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் கூச்சல் குழப்பம். அதுக்கு அதிமுக தரப்பில் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். 2 தரப்பும் காரசாரமான ஒரு விவாதம் நடந்தது. கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. அதை அமைதிப்படுத்திட்டார். ஆனால் தொடர்ந்து அமைச்சர்கள் தரப்பில் அதிமுக தரப்பில் திரு எடப்பாடி மீதான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பொழுது அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தர்ணாவில் உட்காந்துட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிராக கீழே உட்காந்துட்டாங்க. அப்போது எந்த விஷயத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும், யார் எந்த அமைச்சர் பேசிய எந்த கருத்தை நீங்கள் நீக்கணும்னு வலியுறுத்துறீங்க, அதை மேலே உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து சொல்லுங்கன்னு திரு அப்பாவு சொல்கிறாரு. முதலமைச்சர் அதே கருத்தை சொல்கிறார். யாருடைய எந்த அமைச்சரின் பேச்சு எது இந்த அவை மரபுக்கு முரணானது, ஏற்கத்தக்கது அல்ல என்பதை சொன்னால் நீங்கள் அதை பரிசீலித்து நீக்கலாம் அப்படிங்கிறாரு. இதே கருத்தை அவை முன்னவர் துரைமுருகனும் சொல்கிறார். அவங்க எதையெல்லாம் நீக்கணும்னு சொல்கிறாங்கிறத கேட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னார். அப்போ மீண்டும் சபாநாயகர் சொல்கிறார், நான் இதுவரை நடைபெற்ற அந்த அவை குறிப்பு இந்த விவாதங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் இதை சொல்லுங்கள் அப்படிங்கிறது. இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சர்கள் எதிராக முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் விவாதிக்கிறார்கள், பேசுகிறார்கள். தேவையில்லாமல் அமைச்சர்களை எங்களை வம்புக்கு இழுக்கிற வகையில் இந்த விஷயங்களை பேசுகிறாங்க, ஒட்டுமொத்தமாக அதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடங்கள் அந்த அமளி தர்ணா போராட்டத்தில் இருக்கிற போது பேரவைத் தலைவர் எச்சரிக்கிறார். உங்களை வெளியேற்ற வேண்டிய நடவடிக்கை வரும் அவை காவலர்கள் அப்படின்னு உடனே இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எந்திரிச்சு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு வெளிநடப்பு பண்ணிவிட்டு வெளிநடப்பில் ஜனநாயக ரீதியில் செயல்படலை. பேரவைத் தலைவர் அவரே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சுக்கிட்டு இருக்காரு. அரசு தரப்பு விளக்கத்துக்கு பதிலாக அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதோட இன்றைக்கு இந்த பேரவை நடவடிக்கைகள் முடிஞ்சிருக்கு. உங்களுடைய பார்வையில் நாளைக்கும் இதே பிரச்சனை தொடரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை இந்த அளவில், ஏன்னா நடக்கிறதே ஒரு 4 நாள் தான், ஸோ இதோடு அதை நிறுத்திக்கிட்டு தொடர்ந்து அவையில் நடவடிக்கையில் பங்கேற்பார்கள் அதிமுகவினர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த பிரச்சனை இதோட முடியும்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பிரச்சனை குறித்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எல்லா தலைவர்களுமே பேசினாங்க. அவங்க இன்னும் 8 பேர் பேசணும் அப்படின்னு சொன்னபோது திரு எடப்பாடி ஒரு கருத்தை சொன்னார். நான் ஒருவன் மட்டும்தான் அரசு மீது காவல்துறையினுடைய குற்றங்குறைகளை சொல்லி பேச முடியும், மற்றவங்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் பேசுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க அப்படின்னு கிளம்பி போட்டு அதுதான் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேசுகிற நயனார் நாகேந்திரன் காவல்துறையினுடைய இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சுட்டி காட்டி பேசுகிற போது தொடர்ந்து பேச அனுமதி மறுத்துட்டாங்க. பாஜகவும் வெளிநடப்பு பண்ணிடுச்சு. மற்ற அரசியல் கட்சிகள் அங்கே இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக செல்வ பிறந்தகை பேசினார், ஜி.கே. மணி பேசினார், அந்த நாகை மாலி, சிந்தனை செல்வன், அதை தொடர்ந்து தளி ராமச்சந்திரன், சிபிஐஎம்ல நாகை மாலி, சிபிஐயில் இவர் பூமிநாதன் மதிமுக சார்பில், கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை வேல்முருகன், இவங்க எல்லாருமே அரசு எடுத்த நடவடிக்கையை பாராட்டினார்கள். முதலமைச்சர் உடனடியாக நடத்த பாராட்டினாங்க. இதை தாண்டி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினா எந்த மாதிரியாக நடத்தணும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி அப்படிங்கிறதையும் அரசு வகுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தினாங்க. ஆட்சி கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் ஒரு காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டதுங்கிறதா இன்றைக்கி ஹைலைட். நிச்சயம், மிக்க நன்றி. இன்றைய தமிழக சட்டப்பேரவை நிகழ்வு குறித்து விரிவாக எடுத்துரைத்தமைக்காக தமிழலை சார்பாக மிக்க நன்றி. நன்றி.